கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக, அதன் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவாராக. கடந்த வாரங்களிலே சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இல்லை என்று சொல்லுகிற தலைப்பிலே 4 விதமான வசனங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு இல்லை என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதே போல அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதே அதிகாரத்திலிருந்து அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே குற்றம் இல்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யாருக்கு குற்றம் சுமராது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே குற்றம் சுமராது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களிலே இப்படிப்பட்டதான அனுபவங்களினூடாக நாம் கடந்து சென்றிருக்கக்கூடும். நம்மை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் நம்மீது குற்றம் சுமத்தி சில மனிதர்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒருவேளை பள்ளிகளில் இருக்கலாம், அல்லது கல்லூரிகளில் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கலாம், வேலை செய்கிற வீடுகளிலே இருக்கலாம். இப்படி பல இடங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நம்மீது குற்றம் சுமத்தும்படியாக மனிதர்கள் எழும்புகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஒருவேளை நம்மேல் குற்றம் சுமத்தும்படியாக, நம்மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக மனிதர்கள் சில காரியங்களை செய்யலாம். ஆனால் அது நம்மேல் சுமராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தானியேலுடைய புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தானியேலை பற்றி நாம் பார்க்கிறோம். அங்கு அந்த ராஜா தானியேலை எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக அங்கு உயர்த்தி வைக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே மற்ற அவருக்கு கீழாக இருக்கிறவர்கள் இந்த தானியேலை உயர்த்தினதை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக சில காரியங்கள் அவருடைய இருதயங்களிலே எழும்புகிறதை பார்க்கிறோம். தானியேல் பேரில் ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி தானியேலை தள்ளிவிடும்படியாக அவர்கள் ஒரு யோசனை செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த தானியேலிடத்திலே வேற எந்த ஒரு காரியத்திலும் குற்றம் சுமத்த முடியாது என்பதை அறிந்த அவர்கள் தேவனை தேடுகிற காரியங்களிலே, வேத விஷயங்களிலே தானியேல் பேரிலே குற்றம் சுமத்த வேண்டும் என்று அவர்கள் அறிந்து கொண்டு ராஜாவினிடத்திலே விதமாய் ஒரு யோசனையை சொல்லுகிறார்கள். 30 நாளளவும் ராஜாவை தவிர இந்த தேசத்தில் உள்ள ஒருவராவது வேறே தெய்வங்களையாவது மற்ற காரியங்களையாவது அவர்கள் ஆராதிக்கக்கூடாது என்று சொல்லி அங்கு ராஜாவினிடத்திலே ஒரு கட்டளை பிறப்பிக்கும்படியாக அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே அவர் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தேவனை நோக்கி அவர் 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கட்டளைக்கு அவர் பயப்படவில்லை. அவர் தேவன் பேரிலே வைத்திருந்த நம்பிக்கை, அவர் தான் முன்பு செய்து வந்தபடியே அவர் செய்து கொண்டிருந்தார். என்ன நடந்தது? அந்த ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே தானியேலை சிங்ககெபியிலே போட வேண்டும் என்ற அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது. தானியேல் சிங்ககெபிக்கு செல்லுகிறார். அங்கு தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். தானியேல் பேரிலே
குற்றம் சுமத்தி அங்கு சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். மறுநாள் காலையிலே ராஜா வந்து பார்க்கும் பொழுது தானியேல் ஒரு சேதமும் இல்லாமல் அங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார். உடனே தானியேலை வெளியே அழைத்து தானியேல் பேரிலே குற்றம் சுமத்தின மக்களை அந்த சிங்க கெபியிலே போடப்படுகிறார்கள். அங்கு சிங்கங்கள் அந்த கெபிக்குள்ளாக அந்த மனிதர்கள் சேருவதற்கு முன்பதாகவே அந்த மனிதர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று சொல்லி இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குற்றம் சுமத்துகிறவர்கள் மேல் கர்த்தர் அந்த குற்றத்தை திரும்ப பண்ணுவார். ஆனால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக அவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை குற்றம் சுமராதபடிக்கு உங்களை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தானியேலை தப்புவித்த தேவன் உங்கள் மீதும் குற்றம் சுமராதபடிக்கு உங்களை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரை நீங்கள் நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் குற்றம் சுமராதபடிக்கு உங்களை பாதுகாப்பார். கண்களை மூடி செபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே யாராவது கடந்து சென்று கொண்டிருப்பார்களானால், குற்றம் சுமத்தப்பட்ட சூழ்நிலையிலே அல்லது குற்றம் கண்டுபிடிக்கும்படியான முகாந்திரத்தை தேடுகிற மனிதர்கள் நடுவிலே கடந்து போய் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தானியேலை பாதுகாத்ததை போல நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து தானியேலை உயர்த்தினதை போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குற்றம் சுமராது என்ற வசனத்தின்படியே அவர்கள் மேல் குற்றம் சுமராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமேன்.